ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்மளோட சேனலில் ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்ன ரெசிபின்னு. இஞ்சி கொத்து பணியம் ரெசிபி பெருநாள் டைம்களில் எல்லா வீடுகள்லையுமே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். இப்போ பெருநாள் பலகாரம் லிஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னா லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி கொத்து பணியம் தான் இருக்கும். இதோட ப்ராசஸ் வந்து ரொம்ப கம்மிங்கிறதுனால பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த இஞ்சி கொத்து பணியம் எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நான் வந்து 1/2 கிலோ அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 150 கிராம் வந்து டால்டா எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து டால்டாவை நல்லா ஊற்றி சூடு பண்ணி எடுத்துக்கணும். நம்ம எந்த அளவுக்கு மைதா மாவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கரெக்டாக மெஷர் பண்ணி டால்டா வந்து எடுத்துக்கணும். அப்போ இஞ்சி கொத்து பணியாரோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு 300 கிராம் டால்டாங்கிறது சரியான அளவாக இருக்கும். இப்போது மைதாவை இந்த மாதிரி ஒரு அகலமான மரவையில் கொட்டிட்டு லைட்டாக ஒரு குழி மாதிரி பறிச்சுட்டு இப்போ நம்ம உருக்கி வச்சுருக்கிற டால்டாவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து சேர்த்துடணும். நல்லா வந்து மாவு பொரிஞ்சு வரதே நம்மளுக்கு தெரியும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதில் அப்படியே தள்ளி விடுங்க. உடனே கை வச்சிடாதீங்க, ரொம்ப சூடாக இருக்கும். சூடு பொறுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்த பிறகு அந்த மைதாவையும் டால்டாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு பிடிச்சி பாருங்கள், மாவு உதிராமல் வரும். அப்போது நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோன்னு அர்த்தம். இதுதான் இதோட வந்து ஒரு ட்ரிக்கும் கூட. பணியமும் நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்கப்புறமா உப்பு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைய நம்மளுக்கே தெரியும் எந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 சப்பாத்தி உருண்டை அளவுக்கு ஃபஸ்ட்டு பேஜ் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வந்து இப்போ வந்து திரட்டிக்க போகிறோம். ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. நார்மலான சைஸ்க்கு வந்து நீங்கள் வந்து திரட்டிக்கோங்க. நம்ம மொத்தமாக திரட்டிட்டோன்னா வேகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உள்ளே வந்து சரியாக வெந்திருக்காது. இப்போ நீங்கள் மெல்லிசாக திரட்டிட்டிங்கன்னா சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். ஸோ வந்து கரெக்டாக வந்து இந்த மாவை வந்து திரட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து கட்டிங் போட்டுக்கோங்க. சின்னதாக வேணும்னா சின்னதாக போட்டுக்கலாம், பெருசாக வேணும்னா பெருசாக போட்டுக்கலாம். நம்மளோட விருப்பம் தான் சைஸ் கூட. இதை டிசைன் பார்த்திங்கன்னா டபுள் சைடு போடுவாங்க சில பேர். நான் வந்து எப்போதுமே சிங்கிள் சைடு தான் போடுவேன். ஏன்னா பாட்டியோட ஸ்டைல், பாட்டி இப்படி தான் போடுவாங்க. உங்களுக்கு டபுள் சைடு வேணும்னா டபுள் சைடு நீங்கள் டிசைன் போட்டுக்கலாம். இப்போது ஒரு பேச்சு அளவு மாவு எடுத்து அதை நான் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ பொரிச்ச எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்க போகிறோம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். எல்லா மாவுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்து வைக்காதீங்க. ஃபஸ்ட்டு பொரிக்கிற அளவுக்கு மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பணியம் வந்து பொரிஞ்சிட்ருக்கிற ஒரு சைட்லேயே வந்து நம்ம இன்னொரு பேஜ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த மாவு எல்லாமே உலந்துரும். நீங்கள் உலந்ததுக்கப்புறமா எண்ணெயில் போட்டிங்கன்னா எண்ணெய் வந்து பொங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ட்ரிக்கை வந்து நான் ஃபாலோ பண்ணிக்க சொல்கிறேன். ஈரப்பதத்தோடு நம்ம மாவை சேர்க்கும் போது தான் அது வந்து பொங்காமல் வரும் எண்ணெய். ஸோ இந்த ட்ரிக்கை வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம பணியம் போடும்போது எண்ணெய் நல்லாவே சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பணியம் வந்து மேலே அப்படியே எலும்பி வரும்போது ஒரு சைடு நம்ம வந்து பரட்டி விடணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரும் நல்ல பெரிய ஹோல் உள்ள ஸ்ட்ரெயினராக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சைட் பை சைடு திருப்பி போட்டுகிட்டே இருங்க. ஒரு சைடு வெந்த பிறகு ஒரு சைடு திருப்பி போடுங்க. நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. பணியம் வந்து நல்லா ஃபுல்லாக ஆறணும். ஆறின பிறகு நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைங்க. அப்போ தான் கிறிஸ்பினஸ் வந்து குறையாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் பணியம் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்குன்னு. ஸோ பிகினர்ஸ் மறந்துடாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.